கொடைக்கானல் கான்வென்ட் சாலையில் நடந்து சென்ற காஷ்மீரை சேர்ந்த சுற்றுலா பயணியை ஒற்றை காட்டெருமை தாக்கியதில் சுற்றுலா பயணி கீழே விழுந்து பின் தலையில் பலத்த காயம், அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் காட்டெருமைகள் உலா வருவதும், குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும், பொதுமக்கள் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளையும் விவசாயிகள் வளர்க்கும் கால்நடைகளை தாக்குவதும் தொடர் கதையாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காஷ்மீரை சேர்ந்த தம்பதியினர் கான்வென்ட் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இதனையடுத்து கான்வென்ட் சாலை பகுதியில் முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டெருமை தனியார் விடுதிகள் அமைந்திருக்கும் சாலையில் ஆக்ரோஷமாக ஓடி வந்ததாக அப்பகுதியினரால் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தனியார் தங்கும் விடுதிக்கு காஷ்மீர் சுற்றுலா பயணியான ரவுனக் சிங் தனது மனைவியுடன் நடந்து சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த ஒற்றை காட்டெருமை அவரை பலமாக தாக்கியதில் அவர் கீழே விழுந்து பின் தலையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் அதிக அளவு வெளியேறியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதியினர் 108 ஆம்புலன்ஸ்க்கு தகவல் அளித்துள்ளனர். ஆம்புலன்ஸ் தற்போது இல்லை என்றும் வெளியே சென்றுள்ளதாக 108 நம்பருக்கு தொடர்பு கொண்டவரிடம் கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் இருந்து சுற்றுலா பயணியை தீயணைப்பு வாகனம் மூலம் மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அரசு மருத்துவமனையில் சுற்றுலா பயணிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உள்ளனர். இதனிடையே சுற்றுலா பயணியின் மனைவி மற்றும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். இதனை மாவட்ட வனத்துறை கவனம் செலுத்தி நகர் பகுதிக்குள் உலாவரும் காட்டெருமைகளை விரட்ட வனப்பணியாளர்களை பணியில் அமர்த்தி கண்காணிக்க வேண்டும் என்றும், காட்டெருமைகள் வருவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் வனத்துறையினரின் அலட்சிய போக்கால் கடந்த 10 நாளில் மட்டும் 2 நபர்களை காட்டெருமை தாக்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனையில் காஷ்மீர் மொழியில் காயமடைந்த சுற்றுலா பயணியின் மனைவி அழுத சம்பவம் பார்ப்பவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. வனத்துறையில் தற்போது காட்டெருமைகளை விரட்டுவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருப்பதாகவும், காட்டெருமையை விரட்ட தமிழக அரசால் வழங்கப்பட்ட ஜீப் வாகனம் மற்ற வனச்சரகத்திற்கு கொடுக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.